நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து நம்ம BMW தான் எடுத்துருக்கோம். என்ன BMW அது செம்மையாக இருக்கு அப்படின்னா எல்லா காரையும் விட்டுட்டு இந்த காரை மட்டும் வச்சுக்கலான்னு அதான் ஆரம்பமே அமக்களமாக இருக்கு. சரி இது எப்படி எடுப்போம்? இந்த கயிறு போட்டு எழுப்போம். அட ஸ்விம்மிங் அடிக்க வேணாண்டா. வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன பைக் வாங்கலாம்னு சொல்லுங்க. ஓகே போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டார் தான் இந்த கடை இருக்குன்னு சொன்னாரு. அதனால அவர் முன்னாடி இந்த கார் ஐயோ இவங்க போலீஸ் இருக்கிறதுனால எனக்கு பயம். அவங்க மேலே விட்டேன்னா நம்ம ஜெயிலில் போட்டு ஐயோ இனிமேல் நீங்கள் தான் போயிட்டு கார் எடுத்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுறாதீங்க. அப்புறம் எல்லாம் உங்களை அரெஸ்ட் பண்ணி போட்டுறாங்க. தேங்க்யூ சார் இந்த போலீஸ்கார் வாங்கினதுக்கு. சரி ஃப்ராங்க்லின் எனக்கு எதுக்கு சரி ஃப்ராங்க்லின் நீ போ ஃப்ராங்க்லின் உங்களுக்குள்ளாவே வேலை இருக்கும். ஆமாம் நிறைய வேலை இருக்குது இந்த காரை பற்றி. நம்ம ஆல்ரெடி இந்த கார்லாம் வச்சுருக்கோம். ஆனால் என்ன இந்த கார் ஒழுங்காகவே அதனால டிரைவிங் கிளாஸ் ஏறலான்னு. ஆனால் போலீஸ் கார்லாம் செமையாக இருக்கும். இந்த கார்லாம் உடையே உடையாது. இதெல்லாம் 2 அடி இடிச்சாலே உடஞ்சிரும். ஸ்டாப் இட். ஆடுறது நம்ம யாருமே இல்லைன்னா சார் இந்த பேர்ட் இருக்குல்ல இதுக்கு அடிபட்டுருக்கு. உடனே இதை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். நீங்கள் வண்டி இருந்து சொன்னால் சொன்னார்ல பிஸ்னஸ் மேன் தான் இருக்கும். உள்ள கடிச்சு உடக்குமா? ஓ மை காட் நம்ம காரும் போயிடுச்சு. பரவாயில்ல ரிப்பேர் கூட பண்ணிக்கலாம். நம்ம டைம் எடுத்து பண்ணுவோம். இப்படி தான் அவங்காலும் போயிடுச்சு. ஆனால் அவன் எதுவும் வருத்தப்படலை. ஏன்னா இந்த மாதிரி அவருக்கு சவுனா பாருங்க ரிவர்ஸ் எடுத்துட்டு அவன் போட்டு போயிட்டான். இதாங்க இந்த அளவுக்குல பிரச்சனைன்னா அப்படின்னு இருப்பான். என்ன இந்த பேர்டு பறக்குது. நீங்கள் பாட்டுக்கு பேர்டு பறந்தா கீழே போகுது. நீங்கள் பிடிக்காம அதுவா சார்? அது கயிறு போட்டு கட்டிருக்காங்க சார். நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால உங்களுக்கு போலீஸ் கேஸ்லேருந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேயா நம்மளுக்கு போலீஸ் கேஸ் 2 ஆயிடுச்சு. ஐயோ நம்மளை ஏற்றுனே வரோம் அவங்க குறைச்சுனே வராங்க. அவங்களுக்கு என்னன்னா பேர்டு ஒன்றுமே இருந்துச்சு. ஃப்ராங்க்லினோட பழைய வீடு இருக்குல்ல, ஃப்ராங்க்லினோட வீடு இருக்குல்ல, அது எங்கே இருக்குன்னு பார்த்தா சொல்லுங்க. நம்ம கண்டுபிடி தேடுறேன் தேடினே இருக்கேன். ஏன்னா அங்கெல்லாம் ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஓகே நம்ம இந்த ஷோரூமில் தான் வாங்கணும். பறந்துடாங்களே நம்ம வந்து நான் அப்புறமா வந்து போலீஸ்கார் வாங்கலாம். டே ஒரு மிருகத்தை அழிக்கிறீங்க. சரி நம்ம ரொம்ப தூரமாக போயின்னே இருக்கோம். பட் வந்து இன்னொரு இடம் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச இடம். ஆனால் அந்த இடம் எங்கே இருக்குன்னா எனக்கும் மறந்துச்சு. BMW செம்மையாக தான் போகுது. ஸ்கிட் அடிக்குது. ஏரோப்ளைன் ஷெட்டு. ஓகே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏரோப்ளைன் ஷெட்டில் அவங்க வந்து இது காப்பாற்றுவாங்க. ஓகேவா ஏரோப்ளைன் ஷெட்டு எங்கெல்லாம் இருக்குது? ஏரோப்ளைன் ஷெட்டு நம்ம ஊற்றின காரு எங்கடா ஏரோப்ளைன் செட்டு பறகுது. நம்ம இந்தியன் பைக்ஸ் வேணும்னா சொல்லுங்க. நம்ம இந்தியன் பைக்ஸும் போடலாம். அவங்களும் பாருங்க அங்கெல்லாம் இருக்காங்க. நம்ம போகலாம். இந்த பாருங்க அந்த இந்த கார் தானே? ஆமாம் அந்த காரு. என்னடா அந்த இந்த இதை எடுத்து தெரியுதுங்க. ஆனால் கிடைக்காததுனால நான் வந்து ஏரோப்ளைன் ஷெட் ஆஃப் மில்ட்ரியில் போய் விட போகிறேன்னு சொல்லவே மாட்டேன். கக்கான்னு எதோ சொல்லுது. அது எனக்கு கத்தா இல்லை. ஏற்றி விட்டு
எதுடா பேர்டுக்காக ஒரு 10 உயிர் போகுது. ஓகே அவர்கிட்ட இவங்க நம்மளோட ஸ்பீடா இருக்காங்க. இந்த ஐடியா தான். இந்த இடம் செம்மையா இருக்கும். அது சொல்லல, இங்க வந்து நிறைய பேசுவாங்க. நம்ம வந்து திருப்பியும் வேற ஏதாச்சும் கார் வாங்கணும். ஏன்னா கஷ்டப்பட்டு வாங்கின காரை 2 நிமிஷத்துல அடிச்சுட்டாங்க. இந்த கார் செம்மையா இருக்குல்ல. இது என்ன செம்மையா இருக்கு இந்த கார். என்ன காரு? பென்ஸ்ன்னு நினைக்கிறேன். பென்ஸா ஆடியா என்ன இது? வெயிட் மூமெண்ட் பின்னாடி இன்ஜின் கடையில இது என்ன காரு? இருங்க போன்ல இதை பத்தி சர்ச் பண்ணா அம்புட்டு இருக்கு. வந்து ஃப்ரெண்டு வீட்டுல ரெண்டு சைட்ல வருது. ஃப்ரெண்டு வீடு எங்க? நம்மளுக்கு எங்க ஃப்ரெண்டு வீடு இருக்கு? அதான் சிமியான் வீட்டுல கொடுக்குறாங்க. சிமியான் ஆச்சு வச்சுன்னு நம்ம உடச்சிருவோம். சரி இப்பவே உடையும் கொஞ்சம் லேட் ஆகுது. இங்க வச்சோம். இது வந்து சிமினோட ஃபிளாட்ஸு. என்னமோ இது பாருங்க, இந்த கார்ஸ் எல்லாம் வந்து இருக்கு பாருங்க. இதுல என்ன கார்? இது கார் இத்தனை கார் இருக்கே. என்ன கார் பை பண்ணலாம்? இந்த கார்ல இந்த 3 கார் தான் இருக்கு. 16 500 16 1600 ஒரு கார் இருக்கு. அப்புறமா 12,000 இல்ல 1200 ஒரு கார் இருக்கு. ஓகே இந்த 2 கார் இல்ல 500 பார்க்கல. அப்போ இந்த 2 காரையும் ஃபர்ஸ்ட் எது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இந்த ஷோரூம்ல இந்த கார் தான் இருக்கும். அது ஸ்போர்ட்ஸ்லேயும் இந்த கார் தான் இருக்கு. வேணும்னா வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஆனால் ஃபோட்டோ மட்டும் ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை வாங்குற காரோட ஃபோட்டோ போட்டால் தான் இவங்க நம்ம ஷோரூம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாங்குவாங்கன்னு தெரியல. சரி இதோட இந்த வீடியோ முடியுது. டாடா பை பை.